பருப்பே இல்லாமல் இட்லி தோசைக்கு ஒரு அட்டகாசமான சாம்பார் வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அக்கா தங்கச்சி ஏகே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க தோல் சீவி இந்த மாதிரி கட் பண்ணி குக்கரில் சேர்த்திக்கலாம். அது கூட 4 அல்லது 3 தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம். ஃப்ளேவருக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் 2 பச்சை மிளகா, காரம் கம்மியாக இருந்தால் பரவாயில்ல. சின்ன வெங்காயமாக இருந்தால் 10 சேர்த்திக்கங்க, பல்லாரியாக இருந்தால் 1 சேர்த்திக்கங்க. வெள்ளைப்பூண்டு 10, கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் அல்லது பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்தி உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்தி குக்கரில் நல்லா கொலைய விசில் விட்டு எடுத்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வீட்டில் இருக்க சாம்பார் தூள் கொஞ்சம் சேர்த்திக்கங்க. இட்லி தோசைக்கு நம்ம தண்ணி சாம்பார் மாதிரி தான் இது வைக்க போகிறோம். அதனால் காரம் பத்தாது. நீங்கள் எப்பயும் விட கொஞ்சம் கூட சேர்த்திக்கங்க மிளகா பொடி. என்னோட குக்கரில் நான் 4 விசில் விட்டுக்கிறேன். விசில்லாம் நல்லா அடங்கின பிறகு இது நல்லா வெந்துருச்சு. இதை ஒரு பருப்பு மத்து இல்லைன்னா மேஷர் வச்சு நல்லா மசிச்சுக்குங்க. நான் பருப்பு மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கிறேன். எந்த அளவுக்கு நல்லா மசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்கும். நல்லா தேனாட்ட கடையிறதும்பாங்க ஊரில், அது மாதிரி நல்லா மசிச்சுக்குங்க. அதை ஓரமாக வச்சுட்டு இப்போ நம்ம தாளிக்கிற ப்ராசஸ் ஆரம்பிக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் சேர்த்துறேன் தாளிக்கிறதுக்கு. எண்ணெய் லேசாக சூடாக இருக்கும் போது கொஞ்சோண்டு நான் கட்டி பெருங்காயம் சேர்த்திக்கிறேன். கூட 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்திக்கிறேன். நம்ம வெந்தயம் சேர்த்தி தாளிக்கும் போது நல்லா வாசனையாக மணமாக இருக்கும். வெந்தயம் நல்லா பொரியட்டும். அது கூட சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் தூள் பெருங்காயம் போடுற மாதிரி இருந்ததுன்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. முதல்ல சேர்த்தணும்னு அவசியம் இல்லை. கருவேப்பில் கொத்து 1 உருகி போட்டுக்கலாம். தாளித்து இந்த கடாயிலே நம்ம கடைஞ்சி வச்சுருக்க உருளைக்கிழங்கு தக்காளி மசியலை சேர்த்தி உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்தி நல்லா கொதிக்க விடுங்க. இது ஏற்கனவே வெந்தது தான், அதனால ஒரு 10 நிமிஷம் லைட்டாக கொதிச்சா போதும். உப்பு சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம பருப்பு சேர்க்காத சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சிருச்சு. காலையில் டைமில் உங்களுக்கு ஒரு ஈஸியான வேலை இது. டக்கு டக்குன்னு குக்கரில் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கடைஞ்சி தாளித்து விட்டுறலாம். டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். வாங்க டேஸ்ட் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துன்னா அதுக்கு ஒரு லைக் போட்டுட்டு வீடியோ பற்றின கருத்துக்களை உங்கள் கமெண்டில் தெரிவிங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.